தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவின் திருமுழுக்கு அவரது அடித்தள வாழ்வு அனுபவ நிகழ்வாகும். இந்நிகழ்வின் மூலம் தந்தையோடான ஒன்றிப்பை அனுபவிக்கின்றோம். இது அவரது பணிக்கான அழைத்தலாக உள்ளது. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பேதுரு குறிப்பிடுவது போல, இயேசு திருமுழுக்கினால் தூய ஆவியானால் நிரப்ப பெற்று செல்லும் இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். அதே திருமுழுக்கையும் அதே ஆவியானவரையும் பெற்றுள்ள நாம் எப்பொழுதும் நன்மையானவற்றை செய்யவும் மனசாட்சியின்படி தொடர்ந்து வாழ்ந்து பெற்று கொண்டிருக்கின்ற ஆவியானவருக்கு எந்நாளும் சான்று பகரவும் கடமை பெற்றுள்ளோம். இக்கடமையில் தவறாமல் நாள்தோறும் நிலைத்து நிற்க வரம் வேண்டி இப்பலியில் மன்றாடுவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற உத்தரவாகினிப்பேட்டை அன்பிய குடும்பத்தினரின் கருத்துகளுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்தன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவரே, உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும் நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருள்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமுள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் உப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு புல்லினால் என் மேல் தெளிப்பீ. ஆண்டவரே, நான் தூய்மையாவே நீ
பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரை நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரை என் மன்றாட்டை ஏற்கருவே. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரை நீரம் மீது இறங்குவே. ஏனெனிலேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது ஒரே மகன் எங்களில் ஒருவரானார். அவர் எங்களைப் போன்றிருப்பதை காண்கின்ற நாங்கள் உள்ளத்தில் புதிய உருவை பெற்று அவரைப் போல வாழ செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எசையா புத்தகத்தில் வருகின்ற துன்புறும் ஊழியரை பற்றிய 4 பாடல்களில் ஒன்றுதான் இன்றைய முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்தபடி வாளினாலும் தோல் வலிமையினாலும் அல்ல, துன்பத்தின் வழியே நீதி நிலைநாட்டி ஒளி ஏற்றுவார் என்பதை முன்னுரைக்கும் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் இதை காண்பர். எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 1-5 மற்றும் 9-11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது.
அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பாழ் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலைக்குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடுமுரடானவை யாவும் தாழ்த்தப்படும், சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகி ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் மென்மை மிக்கவர். நீர் மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொலியை ஆடையென அணிந்துள்ளவர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. நீர்த்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர். கார்முகில்களை தேராக கொண்டுள்ளவர். காற்றின் இறக்கைகளின் பவனி வருகின்றவர். காற்றுகளை தூதராய் நியமித்துள்ளவர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மையே நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு.
இரண்டாம் வாசக முன்னுரை. இரண்டாம் வாசகத்தில் பேதுரு ஆண்டவரின் திருமுழுக்கு அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். திருமுழுக்கினால் தூய ஆவியால் நிரப்ப பெற்று எந்தொரு பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் இயேசு என்கிறார் பேதுரு. அதே திருமுழுக்கை பெற்றிருக்கும் நமக்கு நன்மை செய்ய வேண்டிய கடமை உண்டு என்பதை எடுத்துரைக்கும் இரண்டாம் வாசகத்தை செவி கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 11 முதல் 14, 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7. அன்புக்குரியவரே, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம் மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்படுவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருமுழுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன். ஆனால் என்னை விட வலிமைமிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே,
உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட ஞான ஸ்நானத்தின் பொழுது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை நாளும் நினைவு கூர்ந்து புது வாழ்வை மேற்கொள்ளவும், இந்த திருமுழுக்கு வாக்குறுதிகளை நமது வாழ்விலை கடைபிடித்து வாழவும் இன்றைய நாளும் வாசகங்களும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. ஒரு முறை 3 அருட்பணியாளர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒருவர் ஏஎல்சி பாஸ்டர், மற்றவர் பெந்தகோஸ்து சபை பாஸ்டர், மற்றொருவர் கத்தோலிக்க திருச்சபை பங்கு தந்தை. தங்களது ஆலயத்திலே பூனைகளின் தொல்லை அதிகமாகிவிட்டது. இந்த பூனையை என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஆனால் இந்த பூனை பூசை வைக்கும்போது இங்கேயும் இங்கேயும் குறுக்கில் ஓடுது. ராத்திரி நேரத்தில் உள்ளார வந்து சக்ரீஸில் இருக்கிற பொருளெல்லாம் கீழே தள்ளி உடைக்குது. அப்படி என்று பேசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஏஎல்சி பாஸ்டர் சொன்னார், நானும் எவ்வளோ முயற்சி செஞ்சேன். அந்த பூனையை மெதுவாக பிடிச்சி தூரமாக இருக்கிற ஒரு ஊரில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். பார்த்தா அடுத்த நாள் பூசைக்கு கரெக்டாக அது வந்துடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னார். இந்த பெந்தகோஸ்து பாஸ்டர் சொன்னார், நான் அந்த பூனையை பிடிச்சி ஒரு சாக்கில் கட்டி பக்கத்தில் இருக்க ஒரு ஆறு ஓடுது, அதில் தூக்கி போட்டுட்டேன். ஆனால் பார்த்தா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு எப்படியோ தப்பிச்சு வந்துருச்சு. அதனுடைய தொல்லை பொறுக்கவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்று 2 பேரும் கூறினார்கள். அப்பொழுது பங்கு தந்தை அமைதியாக இருந்தார். உங்கள் கோயிலில் இந்த பிரச்சனை இல்லையா, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது பங்கு தந்தை சொன்னார், நான் ரொம்ப சுலபமான ஒரு வேலையை செய்தேன். பூனையை பிடித்தேன், அந்த பூனைக்கு ஞானசானம் கொடுத்தேன், அவ்வளோதான். அன்னைக்கு கோயிலை விட்டு ஓடந்து திரும்ப எட்டியே பார்க்கல அப்படின்னா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானம் பெற்றதோடு ஆலயத்தையும் திருச்சபையையும் மறந்து விடுகின்றார்கள். அதோட எப்போ புதுநன்மை கொடுப்பாங்க, அடுத்தது கல்யாணம் எப்போ, அல்லது வருடத்திற்கு ஒரு முறை கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் போன்ற முக்கியமான நாட்களுக்கு மட்டும் ஆலயத்தை வந்து எட்டி பார்க்கின்ற வழக்கத்தை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். சராசரியான ஒரு புள்ளியல் விவரம் நமக்கு தெரிவிக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருகின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் சதவிகிதம் வெறும் 30% தான். மீதி 70% பேர் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு கூட வருவதில்லை. அதனுடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் உணர்வதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவின் ஞான ஸ்நானம், ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழா நமக்கு உணர்த்துவது என்ன என்று நாம் யோசித்து பார்க்கவும், இந்த திருமுழுக்கை நமது வாழ்விலே ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டு வாழவும் இன்றைய நாள் நமக்கு சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றது. திருமுழுக்கு தண்ணீரால் கொடுக்கப்படுகின்றது. தண்ணீருக்கு இயற்கையாகவே ஆக்கும் சத்தியம் உண்டு, அழிக்கின்ற சத்தியம் உண்டு. இதற்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஏதாவது ஒரு உதாரணத்தை யாராவது சொல்ல முடியுமா? இந்த பக்கத்தில் பழைய ஏற்பாட்டிலே ஆக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி. ஒரு குடும்பம் தண்ணீரால் வெள்ளத்தால் காப்பாற்றப்பட்டது. அந்த ஊரே உலகமே அழிக்கப்பட்டது. அது யாருடைய குடும்பம் என்னான்னு சொல்லுங்க பார்ப்போம். நோவாவின் குடும்பம் தண்ணீரால் காப்பாற்றப்பட்டது. பாவம் செய்த மனிதர்கள் எல்லாம் கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகி தண்ணீரால் அழிக்கப்பட்டார். ஆக தண்ணீர் ஒரு குடும்பத்திற்கு வாழ்வை கொடுக்கின்றது, பாவிகளுக்கு அழிவை தந்தது. அதே பழைய ஏற்பாட்டில் கடல் நீர் ஒரு இனத்தை காப்பாற்றியது, அவர்களுடைய பகைவர்களை எல்லாம் அழித்தது. அது யாருன்னு சொல்ல முடியுமா? இஸ்ராயல் மக்கள் எந்த கடல் அது? செங்கடலை கடந்த பொழுது அதே தண்ணீர் அவர்களுக்கு வழிவிட்டு நின்றது. அந்த தண்ணீர் அவர்களுக்கு வாழ்வையும் புதிய ஒரு பாதையையும் கொடுத்தது. அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரை, பார்வோனின் வீரர்களை, படைகளை எல்லாம்
அதே தண்ணீர் மூழ்கி அவர்களை அழித்தது. ஆக தண்ணீருக்கு வாழ்வளிக்கின்ற சக்தியும் உண்டு, அழிக்கின்ற ஒரு சக்தியும் உண்டு என்று நாம் பழைய ஏற்பாட்டின் நிகழ்வுகளிலே பார்க்கின்றோம். இந்த புதிய ஏற்பாட்டிலே ஞான ஸ்நானத்தின் வழியாக கடவுள் நமக்கு புது வாழ்வை கொடுக்கின்றார். தாயின் வயிற்றிலே நீ உருவாகும் முன்பே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று எசாயா இறைவாக்கினன் வழியாக கூறுகின்ற ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள இந்த திருமுழுக்கின் வழியாக நம்மை அழைக்கின்றார். திருமுழுக்கு என்னும் தண்ணீர் நமது தலையிலே ஊற்றப்படுகின்ற பொழுது பழைய பாவ வாழ்வு அழிக்கப்படுகின்றது, புதிய வாழ்வு நமக்கு கிடைக்கின்றது. இதுதான் ஞான ஸ்நானத்திலே திருமுழுக்கிலே நாம் பெறுகின்ற இறைவனுடைய ஒரு அருளாக இருக்கின்றது. இந்த தண்ணீர் ஞான ஸ்நானத்தை நாம் பெறுகின்ற பொழுது நாம் எல்லோரும் பாவக்கரைகளிலிருந்து விடுபட்டு தூயவர்களாக மாறுகின்றோம், கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். எனவேதான் பிரான்சிஸ் சலேசியார் அழகாக கூறுவார், திருமுழுக்கு பெறுகின்ற நீ பெற்றவுடன் வானதூதரின் நண்பனாகின்றாய், ஆண்டவர் இயேசுவின் சகோதரன் ஆகின்றாய், கடவுளுடைய பிள்ளையாகின்றாய், திருச்சபையின் ஓர் உறுப்பினராக நீ மாறுகின்றாய் என்று அவர் கூறுவார். ஆக இந்த திருமுழுக்கு என்பது பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையையும் புதிய ஒரு பிறப்பையும் புதிய ஒரு வாழ்வையும் நமக்கு கொடுக்கின்றது என்பதை பல வேளைகளிலே நாம் மறந்து விடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கை என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசுவும் யோர்தான் நதிக்கரையிலே திருமுழுக்கு யோவானிடம் சென்று அவர் ஞான ஸ்நானம் திருமுழுக்கு பெறுகின்றார். திருமுழுக்கு யோவான் கொடுத்த இந்த திருமுழுக்கானது உண்மையாகவே பாவத்தை போக்குகின்ற திருமுழுக்கு அல்ல, மாறாக மனமாற்றத்திற்கான ஒரு அடையாள திருமுழுக்கு. ஏனென்றால் பாவங்களை மன்னிக்கின்ற வல்லமை இயேசு ஒருவருக்கே உண்டு. இயேசு இன்னும் தமது முழுமையான கல்வாரி பலியை முடித்து இந்த உலக மக்களுக்கு மீட்பை பெற்றுத்தராத வேளையிலே திருமுழுக்கு யோவான் யாரெல்லாம் உண்மையாகவே மனமாற்றம் அடைய விரும்புகின்றீர்களோ, நான் மனம் திரும்பி வாழ விரும்புகிறேன் என்று முன் வருகின்றீர்களோ அவர்களெல்லாம் வாருங்கள், வந்து இந்த அடையாள திருமுழுக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாய் மனமாறியவர்களாய் வாழுங்கள் என்று அவர் அழைக்கின்றார். அந்த திருமுழுக்கு பெறுவோரின் வரிசையிலே இயேசுவும் அங்கே சென்று நிற்பதுதான் ஒரு வேடிக்கை. ஏனென்றால் இயேசுவிடம் எந்த விதமான ஒரு பாவமும் இல்லை, மனமாற்றத்திற்கான ஒரு அவசியமும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் இயேசு அந்த திருமுழுக்கு பெறுவோரின் வரிசையிலே அவர் சென்று நிற்கின்றார். இவர் ஆண்டவர் இயேசு இந்த உலக மக்கள் அனைவருடைய ஒரு பிரதிநிதியாக அங்கே நிற்கின்றார். உலக மக்கள் அனைவருடைய பாவங்களையும் தம்மேல் சுமந்து கொண்டு அதற்கு மனமாற்றம் பரிகாரம் தேடிக்கொள்ள ஆண்டவர் இயேசு முன் வருகின்றார். ஒரு அடையாள திருமுழுக்கை அவர் அங்கே பெறுகின்றார். அந்த நேரத்திலே நடக்கின்ற ஒரு நிகழ்வே இன்று நாம் சிந்திக்க வேண்டியது. தூய ஆவியானவர் புறா வடிவிலே அவர் மீது இறங்கி வருகின்றார். என் அன்பார்ந்த மைந்தன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று தந்தையாகிய இறைவன் அங்கே மக்களுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசுவின் திருமுழுக்கு அனுபவத்திலே அங்கே இறை அனுபவம் வெளிப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியானவருடைய இறை வெளிப்பாடு அங்கே வருகின்றது. நீ செல்லுகின்ற பாதை சரி, உன்னுடைய பொது பணியை நீ துவங்கு, இந்த மக்களுக்காக நீ சிலுவையிலே அறையுண்டு மரிக்க வேண்டும், சிலுவை துன்பத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தந்தையாக இறைவன் தமது திருவுளத்தை வெளிப்படுத்தி இயேசுவை இந்த மக்களுக்கு மீட்பை பெற்றுத்தர அவரோடு இருந்து அவரை வழிநடத்துகின்ற இறை அனுபவத்தை இந்த இயேசுவின் திருமுழுக்கிலே நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாமும் கூட திருமுழுக்கு பெற்றுள்ளோம். ஆண்டவர் இயேசுவை போல ஒவ்வொரு நாளும் இந்த திருமுழுக்கின் வாக்குறுதிகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உண்மையான இறைவனை நான் விசுவசிக்கின்றேன், நம்புகின்றேன்,
திருச்சபையின் வழியாக இறைவன் எனக்கு தருகின்ற மறையின்மைகளையும் கோட்பாடுகளையும் திருச்சபையின் வழிமுறைகளையும் நான் நம்பி அதன்படி வாழுவேன் என்ற ஒரு அறிக்கையை ஒவ்வொரு நாளும் நமது வாழ்விலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, தீய ஆவியையும் சாத்தானையும் அதனுடைய செயல்களையும் தீய வழிகளையும் பாவ வழிகளையும் ஒவ்வொரு நாளும் நான் விட்டு விடுவேன் என்று நமது வாழ்வின் வழியாக நாம் அதை வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் நாம் பெற்ற அந்த திருமுழுக்கு நம்மிலே ஒவ்வொரு நாளும் நிறைவை கண்டு கொண்டிருக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பல நேரங்களிலே இந்த ஞானஸ்நான திருமுழுக்கு விழா என்பது வெறும் பெயர் வைக்கின்ற ஒரு விழா சடங்காக மாறி போய்விடுகின்றது. அத்தோடு நாம் மறந்து விடுகின்றோம். மாறாக இந்த திருமுழுக்கை பெற்ற நம் ஒவ்வொருவரிலும் தந்தையாக இறைவன் பூரிப்படைய வேண்டும். நமது ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் பார்த்து தந்தையாக இறைவன், என் அன்பார்ந்த மைந்தன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், உன்னுடைய செயல்கள் உன்னுடைய எண்ணங்கள் நீ செல்கின்ற பாதையெல்லாம் எனக்கு விருப்பமானதாகவே இருக்கின்றது என்ற ஒரு அங்கீகாரத்தை தருகின்ற வகையிலே நமது வாழ்வு அமைகின்ற பொழுதே நாம் பெற்ற திருமுழுக்கு உண்மையான ஒரு திருமுழுக்கு என்கின்ற ஒரு அர்த்தத்தை பெறுகின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஞானஸ்நானம் பெறுவதோடு நின்று விடாமல் நமது வாழ்விலே இந்த திருமுழுக்கின் வாக்குறுதிகளை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி இயேசுவின் அன்பு சீடராக என்றும் வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தை மகன் தூயாவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கும் திருச்சபைக்கும் என்றும் பிள்ளைகளாக வாழ தேவையான வரங்களை எல்லாம் இப்பொழுது மன்றாட்டுகளாய் கேட்போம். அன்பு இறைவா, திருமுழுக்கின் வழியாகவும் இன்னும் சிறப்பாக திருப்பணிகள் வழியாகவும் நற்செய்தி பணிக்காக உம்மா தேர்ந்து கொள்ளப்பெற்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், குறிப்பாக எம் பங்கு தந்தை ஆகிய அனைவரையும் உமது மந்தையை வழிநடத்த தேவையான ஞானத்தாலும் வல்லமையாலும் நிரப்பவும் நல்ல உடல் உள்ள நலத்தை அருளவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றான எம் இறைவா, திருமுறுக்கின் வழியாக தூய ஆவியை பெற்றுள்ள நாங்கள் அனைவரும் அவரின் தூண்டுதலின்படி செயல்படவும் எங்கள் சிந்தனை, சொல், செயல் வழியாக அவருக்கு எல்லா சூழ்நிலையிலும் சான்று பகரவும் தேவையான ஆற்றலையும் மனத்திடத்தையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையையும் திருமண வாழ்வை அமைத்து தந்திடவும், திருமணமாகி குழந்தை பேரின்றி வருந்துவோர் அனைவருக்கும் உமது ஆவின் வல்லமையால் குழந்தை பேற்றை தந்து ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடை நாயகனே எம் இறைவா, அறுவடையோ மிகுதி, ஆனால் வேலையாட்களோ மிக குறைவு. உம் இறையாட்சி பணியை இம்மண்ணில் தொடர்ந்து நிறைவேற்ற இறை அழைத்தலை மிகுதியாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எங்களை வழிநடத்தும் நேச தந்தையே இறைவா, ஆவியானவருடைய ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் எங்களுக்கு தந்து உமது சீடராக வாழ எங்களை அழைத்திருக்கின்றீரே. இதோ உமது திருமகனின் திருமுழுக்கு எங்களது வாழ்விலே புதிய ஒரு வாழ்வையும் புதிய ஒரு பாதையையும் இலக்கையும் தந்திருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்தவர்களாய் என்றும் உமது திருமகனின் சீடர்களாக வாழ தேவையான வரங்களை இப்பொழுது கேட்டிருக்கிறோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நன்மைக்காகவும் எங்கள் மீட்பராகிய இறைவா, உம் அன்பார்ந்த மகனை நீர் உலகறிய செய்த இன்று எங்கள் காணிக்கையை ஏற்றருளும். இவ்வுலக பாவங்களை போக்க அருள் கூர்ந்த உமது திருமகனின் பலியாக இந்த காணிக்கை எங்களுக்கு மாறுவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். யோர்தான் நதியில் கிறிஸ்து பெற்ற திருமுழுக்கு புதிதென வியத்தகு நிகழ்ச்சிகளால் நீர் குறித்து காட்டினீர். எவ்வாறெனில் வானினின்று குரல் ஒலித்ததால் உம்முடைய வார்த்தை உலகில் உரைகிறார் என்பதை நம்பச் செய்தீர். உமது ஊழியரை கிறிஸ்துவாக மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி எளியவருக்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பினீர் என்பதை புறாவடிவில் வந்த தூய ஆவியின் வழியாக எங்களுக்கு தெரியப்படுத்தினீர். ஆகவே விண்ணகத்தின் வலிமைமிக்க தூதரோடு சேர்ந்து மன்னகத்தில் நாங்கள் உம்மை இடைவிடாது புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் உணவு அருந்திய பின்
கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே தேவரே, வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்துள்ள நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குவந்தவராயிருந்தவர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் அறையான வாழ்வில் துணமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியை எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுடைய வர நாம் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் இந்த ஆன்மாவு நம்முடைய கிறிஸ்துவின் திருடலும் இரத்தமும் நம்மை காதனத்தை வாழ்வளிப்பதாம்.
ஜெபிப்போமாக. அன்பு தந்தை, உமது கொடைகளை பெற்று மகிழ்கின்ற நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். உமது ஒரே திருமுழுக்கு நாங்கள் பற்றுறுதியுடன் செவிமடுத்து உமது மக்களின் அழைக்கப்பட உமது மக்களாகவே விளங்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.